ஆரி சார் இருந்தாரு. அவருக்கு நான் என்னோட ப்ராடக்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் வந்து 1 மந்த் கழிச்சு அவரோட வைஃப் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து சார் குடுத்தாங்க. எனக்கு யூஸ் பண்ணி ரொம்ப புடிச்சிருக்கு. ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ சோப்ஸும். எனக்கு அகைன் நீங்க சென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். என்னால் ஏதாச்சும் பண்ண முடியும், என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னோட லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு நம்மளோட ஸ்கின் கேர் பிராண்டு. நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நம்மளோட ப்ராடக்ட்டில் ஒரு 500 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன் 499 ப்ராடக்ட் வந்து எல்லாமே ரிசல்ட் இருக்க ப்ராடக்டாக இருக்கும். நம்மளோட பிராண்டில் ஹேர் கேர் ப்ராடக்ட்டில் ஹேர் ஆயில் ஷாம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் நான் ஹேர் ஆயில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 லிட்டரில் ஸ்டார்ட் பண்ணேன். அதை யாராச்சும் வாங்குவாங்களா நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ நான் வாரத்தில் 200 லிட்டர் அண்ட் மாதத்தில் வந்து 700 to 1000 லிட்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பிஸ்னஸே இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் அனுப்ப சொல்லுவாங்க. அனுப்புனதுக்கப்புறம் நான் ட்ரஸ்ட்டாக சரி அப்புறமேட்டு கொடுப்பாங்க சொல்லி அனுப்புவேன். ஆனால் அவங்க பணம் இது வரைக்கும் அனுப்பினதே இல்லை. அதேமாதிரி நிறைய பார்சல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அதுவும் எனக்கு கையில் கிடைச்சாம ஹப்பில் மாட்டியிருந்துருக்கு. நிறைய பேர்த்துக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும், லேடிஸ்னால என்ன பண்ணிட முடியும், இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த ஒரு இதை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம். வணக்கம். Why into ஸ்கின் கேர்? ஸ்கின் கேர்க்குள்ளே வர்றதுக்கான அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்கின் கேர் பிராண்டில். நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்னதாக சோப் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த இனிஷியல் வந்து விட்டுருச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேன்னு ஸ்டார்ட் பண்ணப்போ தான் இந்த ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து முடித்த கோர்ஸ். அது முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் இது ஃபுல்லாக பண்ணேன். ஒரு ஃபஸ்ட்டு பண்ணி எல்லாருக்கும் பிடிச்சது, ஏன் நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இது உனக்கு ஏர்னிங்காக இல்லைனாலும் உனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்னாங்க. அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ நம்மளோட ரிவ்யூஸ் உங்களாலேயே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நிறையா இருக்கும் நம்ம பேஜில் செக் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதை நார்மலாக செய்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான வரவேற்பு கிடச்சிருக்கலாம். பட் இதை ஒரு பிஸ்னஸாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபேமிலிகிட்ட யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? அதை அவங்க எப்படி உங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க? நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் தான் என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு பேக் போனாக இருக்கார். அவர்னால தான் இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார்? நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேங்க, எனக்கு தாட் இருக்குது, பண்ணட்டுமான்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு அவர் சொன்னதே, உனக்கு என்ன தோணுதோ நீ செய்ய, நான் உனக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நம்ம வளர்ந்துருக்கிறத பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவியான்னு எனக்கு தெரியல, இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சிஸ்டர். ஸோ இனிஷியலி நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த பேசிக்கில் நீங்கள் கொண்டு வந்த குவான்டிட்டியிலேருந்து இப்போ மேபி ப்ரொடக்ஷன் மாறி இருக்கலாம். பட் இனிஷியல் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வரும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸில் ஃபேஸ் பண்ணி? ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வரப்போ நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நம்மளோட ப்ராடக்ட்டில் ஒரு 500 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன் 499 ப்ராடக்ட் வந்து எல்லாமே ரிசல்ட் இருக்க ப்ராடக்டாக இருக்கும். அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வேறு பிராண்டில் யூஸ் பண்ணி சரி போட்டாலும் முடியாதுச்சுன்னா நம்மளோட பிராண்டில் யூஸ் பண்ணி ஓப்பன் போஸ்ட் கூட க்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஓப்பன் போஸ்ட்க்கு வந்து சர்ஜரிலாம் பண்ணால் தான் சரியாகும், அதுவும் வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹெர்பல்லையே உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இனிஷியலி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மினிமம் லெவலில் ஆரம்பிச்சிங்க? தென் இப்போ உங்கள் ப்ரொடக்ஷன் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நம்மளோட பிராண்டில் ஹேர் கேர் ப்ராடக்ட்டில் ஹேர் ஆயில் ஷாம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் நான் ஹேர் ஆயில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 லிட்டரில் ஸ்டார்ட் பண்ணேன். அதை யாராச்சும் வாங்குவாங்களா நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ நான் வாரத்தில் 200 லிட்டர் அண்ட் மாதத்தில் வந்து 700 to 1000 லிட்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ரிசல்ட் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ட் பால்னஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஹேர் ஆயில் போட்டு நல்லாவே சரியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சோப் ஸ்டார்ட் பண்ண மேக்கிங் ப்ராசஸ் வந்து ஒரு 5 kgல ஸ்டார்ட் பண்ணோம்.
இப்போ நம்மளோட சோப் மேக்கிங்கே வந்து மந்த்லி 500 to 1000 கேஜஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நல்லா மூவிங்கில் இருக்குது. அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து யூனிக் ரிசல்ட் கொடுக்கறது தான். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அளவு வந்து கொஞ்சம் பெரிய அளவு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கான சோர்ஸஸ் எங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நீங்கள் சோர்ஸ்ன்னு கேட்டபோது தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சோர்ஸ் அப்படின்னா நம்ம ப்ராடக்டில் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டி அப்படிங்கிற போது நம்ம கையிலேருந்து வந்தால் தான் அந்த பொருள் வந்து உண்மையாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட். நீங்கள் என்ன தான் மார்க்கெட்டில் இல்லை வெளியே வாங்கினாலுமே நம்ம பண்ணுற மாதிரி வராது இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளோட ப்ராடக்ட்டு. நம்மளோட ப்ராடக்ட்டில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நம்மளோட ஓன் ஃபார்மில் இருந்து தான் நம்ம சோர்ஸ் பண்ணி எடுக்கிற சிஸ்டர். அதனால தான் ரிசல்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் உங்களுக்கு எவ்வளோ பரப்பில் வச்சுருக்கீங்க? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? நம்மக்கிட்ட வந்து 4 ஏக்கர்ஸ் இருக்குது சிஸ்டர். அதில் வந்து நம்ம ஹைபிஸ்கஸ் போட்டிருக்கோம், அண்ட் மருதாணி போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து கோகனட் ட்ரீ வச்சுருக்கோம். நிறைய இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஹெர்ப்ஸ் இருக்குது. ரோஸ்மேரி வச்சுருக்கோம். அது இல்லாமல் பட்டு ரோஜான்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எல்லாமே இருக்கும். நிறைய இருக்குது. ஆலிவேரா இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் அ உமன் என்டர்பிரனர், ஒர்க்கிங் பேஸில் இருக்கிற ஒரு உமனுக்கு வந்து ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் ஹெக்டிக். அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒர்க்கும் ஃபேமிலியும்? கண்டிப்பாக சிஸ்டர், நான் என்னோடய ஒர்க்கும் என்னோடய ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ண அப்படின்னா என்னோடய டீம் தான் முக்கியமான காரணம். என்னோடய டீம் மெம்பர் இல்லை அப்படின்னா நான் இந்த அளவுக்கு என்னோட பிஸ்னஸில் இன்வால்வ்டாக இருந்திருக்க முடியாது. நம்மளோட டீமில் வந்து கேர்ள்ஸ் மட்டும் ஒரு 4 பேர் இருக்காங்க, பாய்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க இருக்கனால என்னோடய ஃபேமிலியும் நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய பிஸ்னஸ்லேயும் என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ உமன் பெண்ணாக இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தளம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு என்டர்பிரனராக உள்ளே வரும்போது என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? நம்மளோட பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் பிஸ்னஸே இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் அனுப்ப சொல்லுவாங்க. அனுப்புனதுக்கப்புறம் நான் ட்ரஸ்ட்டாக சரி அப்புறமேட்டு கொடுப்பாங்க சொல்லி அனுப்புவேன். ஆனால் அவங்க பணம் இது வரைக்கும் அனுப்பினதே இல்லை. அதேமாதிரி நிறைய பார்சல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அதுவும் எனக்கு கையில் கிடைச்சாலுமா ஹப்பில் மாட்டியிருந்துருக்கு. நிறைய பேர்த்துக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும், லேடிஸ்னால் என்ன பண்ணிட முடியும், இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த ஒரு இதை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ சுஜாதாவா, செல்வம் ஒய்ஃபா, இவங்க என்ன பிராண்ட் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம கடவுள் புண்ணியத்தில் இருக்கோம். சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன், இப்போ ஒரு வெற்றி வந்ததுக்கப்புறம் அல்லது நல்ல ஒரு வருமானம் வந்ததுக்கப்புறம், நீங்கள் போட்ட முதலை விட அதிகமான வருமானம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது குடும்பத்துலேயும் பிஸ்னஸ்லேயும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இனிஷியலில் அது இந்த சக்ஸஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்த பிரச்சனைலாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்கள் பிஸ்னஸ்? ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி எந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆச்சு? நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 2021. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 4 சோப் ஃபஸ்ட்டு பண்ணினேன். இது யாராச்சும் நான் யாருக்கிட்டையுமே போய் கேட்கல, நான் சோப்பு சேல்ஸ் பண்ணுறேன் என்கிட்ட வாங்கிக்கிறீங்களா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் கேட்கல. நான் என்னோடய மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சேன், பார்த்துட்டு கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க சேனல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப பீக்கில் போச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த சேனலில் போட்டதுக்கப்புறமேட்டு தான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ரொம்ப பீக்கில் போனாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே மாஸ் சேல் பண்ணுச்சு. ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு. என்னோட வீட்டு பக்கத்தில் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்த என்னோட தாட்டு இப்போ அப்ராட் வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் போய் அங்கே இருந்து ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கிறது வந்து ஒரு டேபு கொஷின்ஸ். ஸோ உங்களோட மந்த்லி இன்கம் எப்படி இருக்கும்? இனிஷியலில் எவ்வளோ எடுத்தீங்க, இப்போ உங்கள் மந்த்லி இன்கம் எப்படி இருக்கும்? நான் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 300 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் ஆயில் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு சோப் பண்ணலாம் அப்படி சொல்லி ஆரம்பித்தேன். இப்போ மந்த்லி வந்து 3 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சேஃப்? நீங்கள் அது எப்படி சேஃப்னு கிளைம் பண்ணுறீங்க? நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பிஹெச் வேல்யூ வந்து டெஸ்ட் பண்ணி தான் வெளியே கொடுக்குறோம். பேபிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தானே ரிவ்யூஸ் நம்ம பேஜில் இருக்குது. நீங்கள் உங்கள் பேஜில் வந்து ட்ரஸ்ட் இல்லை, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அமிதா ஹெர்பல்ஸ் தான். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், அத்தனை ரிவ்யூஸ் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே டீட்டெயிலாக நம்ம மேக் பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுக்கான டாக்டர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது Yes, sister. சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா? என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க? நம்மளோட பிராண்ட் வந்து சர்டிஃபைட் பிராண்ட் தான். நிறைய டாக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபார்மசியில் கூட வச்சுருக்காங்க, சலூனில் வச்சுருக்காங்க. அவ்வளோ ட்ரஸ்டபிளான ப்ராடக்ட் தான் அமிர்தா ஹெர்பல்ஸ். உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிறைய இந்த மாதிரி டெய்லியுமே ஃபீட்பேக் வரும். இப்போ போன வீக்கில் வந்து ஒருத்தங்களுக்கு 12 இயர்ஸாக ஸ்கின்ல அலர்ஜி இருந்துச்சாமா. அவங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்கள் சொன்னால் சாக்காவீங்க, நம்மளோட குப்பை மீனி சோப்பு வெறும் 80 ரூபாய்க்கு யூஸ் பண்ணி ஒரே வாரத்தில் சரியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நானே பார்த்து சிலுக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் படிச்சிருக்கேன். ஒருத்தங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயத்த நம்மளோட வேலையினால சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ உங்கள் ப்ரைஸ் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை விட ஒரு அஃபோர்டபுள், இந்த அஃபோர்டபுளில் இருக்கும்போது உங்களுக்கு அது வந்து கட்டுப்படி ஆகுதா? இல்லை நல்ல ஒரு அமௌண்ட்டில் இருக்கிற, அதாவது காஸ்ட்லியாக இருக்கிற பொருள் தான் நல்ல பொருள் அப்படிங்கிற ஒரு டேபு இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பிளான் பண்ணீங்க? நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, காஸ்ட்லியாக இருக்க பொருள் மட்டும்தான் நல்லா பிராண்டடாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த தாட் எனக்கு ஃபஸ்ட்டே வந்துச்சு. அப்படி இருக்கக்கூடாது அமிர்தா ஹெர்பல்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், எல்லாருனாலையும் வாங்க முடியணும், எல்லா ப்ராடக்ட்டுமே ரிசல்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவு பண்ணது தான் இந்த பிராண்ட். அண்ட் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் அண்ட் இந்த அமௌண்ட் எனக்கு போதும். அதிகமாக நான் ஆசைப்படல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த அளவுக்கு கம்மி விலையில் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருனாலும் யூஸ் பண்ண முடியல இல்லைங்களா? நடுத்தர மக்களும் யூஸ் பண்ணணும், பெரியவங்களும் யூஸ் பண்ணணும், ஹை கிளாஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் நம்மளோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிராண்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு லாஸ்ட் இயரில் கூட பிரபல சேனலில் வாத்தமிழ் அவா ஷோக்கு கூப்பிட்டுருந்தாங்க, வமன் என்டர்பிரினியருக்கு. அப்போ நான் போயிருந்தப்ப ஆரி சார் இருந்தார், அவருக்கு நான் என்னோடய ப்ராடக்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் வந்து 1 month கழிச்சு அவரோட ஒய்ஃப் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து சார் கொடுத்தாங்க, எனக்கு யூஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ சோப்ஸும் எனக்கு அகைன் நீங்கள் சென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களே சொன்னாங்க, நான் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய இது யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. உங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண எனக்கு கண்டிஷனர் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, ஹேர் ஃபாலே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் எதிர்கால திட்டங்கள் என்ன? அப்புறம் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சி? என்னோடய பிஸ்னஸ் வந்து இன்னும் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் என்னோடய பிஸ்னஸை நான் க்ரோத் ஆகுன்னு நினைக்கிறத விட என்னால் பல பேர் வந்து பலனடையணும். இப்போ ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்காங்க, ஹேர் ப்ராப்ளம் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் தேடிட்டு நமக்கு இன்னும் ஏதாச்சும் கிடைக்காதா, ஒரு நல்ல பிராண்ட் ப்ராடக்ட் கிடைக்காதா, அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்காதுன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதே மாதிரி என்னை சுற்றி இருக்க பொண்ணுங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன். அதுக்கு மேலே என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கணும், அம்மா அப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தாட்டோட தான் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பெண் தொழில் முனைவோராக ஓரளவுக்கு இல்லை நல்லாவே சாதிச்சிட்டிங்க. இப்போது வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது ஒரு காலேஜ் முடித்தவங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு உமனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லா பொண்ணுங்கனாலும் எல்லாமே பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து நானே நினச்சிருக்கேனால எதுக்காக வந்து பிறந்தேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டங்கள் லைஃப்பில் பார்த்துட்டேன், சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டேன் எல்லா ஸ்டேஜ்லேருந்தே. எனக்கு இப்போ ஏஜ் வந்து 24 ஆகுது. ஆனால் இந்த வயசில் என்னோடய கஷ்டம் மற்றவங்க பார்த்துருப்பாங்களான்னு தெரில, அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸை கடந்து தான் இந்த ஸ்டேஜில் வந்துருக்கு. சும்மா வரல. இந்த பிஸ்னஸ், இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் லக்ஸுரியான வாழ்க்கை சும்மா கிடைக்கல, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லா லேடிஸ்னாலேயும் எல்லாமே சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா லேடிஸ்னால இது மட்டும் தான் பண்ண முடியும், வீட்டு வேலை மட்டும் தான் பண்ண முடியும், நீ வெளியில் வரத்துக்கு லாக்கியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை உடைக்கிறது எல்லா பொண்ணுங்களே பண்ண முடியும். சின்ன குழந்தைங்கலேருந்து இப்போ பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ சென்சபிளாக இருக்காங்க. இப்போ அவ்வளோ அறிவுபூர்வமாக பண்ணுறாங்க. எல்லாமே பார்க்குறப்ப சோசியல் மீடியாஸ் நிறைய வந்து எல்லாருமே அந்த ஃபேமஸ் ரீல்ஸ் இதுலாம் போடுறப்ப அவங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்களாம் வெளியே கொண்டு வரும்போது தான் நீங்கள் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோட பேர் சுஜாதா அப்படின்னா சுஜாதானால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, சுஜாதானால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறதுக்கு உருவாக்கினது தான் அமிர்தா ஹெர்பல்ஸ். இது நான் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லாருனாலையும் முடியும், நீங்களும் ஏதாச்சும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும்
மேலே வர முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்கள் ஹஸ்பண்டோட ரோல், ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸை பார்க்கும்போது நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். ஸோ அவர் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்? ஹஸ்பண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்னோடய பிஸ்னஸ், கஸ்டமர், என்னோடய டீம் மெம்பர் மட்டும் பார்த்துட்டு இருக்க மெயின் ரீசன் அப்படின்னா அவர் மட்டும்தான். அவர் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். என்ன பண்ணாலும் நீ என்ன வேணால் பண்ணு, நீ வந்து உனக்கு பயங்கரமான மைண்டு, நீ ரொம்ப திறமைசாலி, நீ என்ன பண்ணாலும் சக்ஸஸாக வந்துடுவ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சன் தான் என்னோடய ஹஸ்பண்ட் செல்வமணி. அவர் அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு எல்லா விஷயங்கள்லேயும். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தென் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவருமே உங்கள் எம்ப்ளாயி ஆகிட்டாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி எம்ப்ளாயிலாம் கிடையாது, நான் தான் சொல்ல போன எம்ப்ளாயி. அவர் தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன்ஸ் பண்ணுறது. எனக்கு ஃபுல் அவர் இல்லை அப்படின்னா அங்கே வேலையே நடக்காது. ஏன்னா கரெக்டாக கொண்டு போவார். மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இது இந்த டைமுக்கு முடிச்சிடுங்க, இந்த டைம் பண்ணிடுங்க, இப்போ பண்ணல அப்படின்னா கஸ்டமர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இன்வால்வ்டு மைண்டில் இருக்கிறது அவர் தான். அவர் தான் ஃபுல் சப்போர்ட் அமிர்தா ஹெர்பல்ஸ்க்கு, எல்லா ப்ரொசீஜருக்குமே. ஸோ நீங்கள் இதுக்காக படிச்சிருக்கீங்க இல்லையா? என்ன அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு? நான் சோப் மேக்கிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் ஃபுல்லாக. அண்ட் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு முறை பண்ணும் போதும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து, எங்களோட டீமில் யூஸ் பண்ணி பார்த்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான் நம்ம வெளியே லான்ச் பண்ணவே ஆரம்பிப்போம். ஒன்லி வந்து பிஹெச் வேல்யூ டெஸ்ட் பண்ணுவோம், டாக்டர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். லேப் டெஸ்டிங்கில் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே வெளியே சேல்ஸ்க்கே கொண்டு வருவோம். ஸோ உங்கள் ப்ராடக்டை சூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கணும்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ், இன்னொன்று வந்து வேலிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையும் இருந்தாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்குள்ளே இருக்கணும். அது அப்போ தான் வந்து அது யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரு தரமான பொருட்களை வச்சு தான் நம்ம மேக் பண்ணுறோம். அதனால அது விலையும் நம்ம முன்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுக்கலாமே. இதில் நம்ம 10 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் மற்றவங்க வாங்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு அதுலேயே பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல விஷயம், பட் உங்கள் வைஃப் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களை எப்படி பார்த்தாங்க? ஏதாவது விஷயங்கள் பேசியிருப்பாங்க இல்லையா? உங்களை டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நம்ம குமாரப்பாளையம் தாங்க. நம்ம ஊர்லேருந்து நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி, லேடிஸ்னால் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பண்ணணும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னது அப்படின்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு செல்ஃபாகவே இன்ட்ரெஸ்ட்டு, காஸ்மெட்டிக் விஷயம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி இருக்கங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பிஸ்னஸ்குள்ளாரியே வந்து நீ விருப்பப்பட்டது பண்ணு, வெளி ஒர்க்குக்கு எதுக்கும் போக வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள பார்க்கணும், நம்ம உடம்பு ரீதியாக வந்து சாப்பாடு எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா தான் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எதுனாலும் யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொன்னதாங்க இந்த நம்ம பேசிகிட்டு இருந்தது. அப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது என்னென்னா இவங்களுக்கு வந்து நான் காஸ்மெட்டிக் ரீதியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ நம்ம சொல்லும்போது சரி ஓகே, உனக்கு என்னால் என்ன சப்போர்ட்னா நான் பண்ண ரெடி, யார் என்ன சொல்லுவாங்க என்ன கேட்பாங்க அதை பற்றி நீ எதுவும் யோசிக்காத. உன்னோட மோட்டிவ் என்னென்னா இதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், குவாலிட்டி என்ன கொடுக்க முடியும், நம்ம அதை எடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது நம்ம ஃபேமிலி பிஸ்னஸாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டி பிஸ்னஸாக இதை பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதான் இந்த அமிர்தா ஹெர்பல்ஸுங்க. இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. என் ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் சைடு என்ன சொல்லுவாங்க, என்னப்பா வீட்டில் வேலை செய்யாமல் இது என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதான், நீங்கள் எதுவுமே நினைக்காத, உனக்கு இது நல்லா பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இதை நீ பண்ண முடியும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ஓனாக இருந்துச்சு. அப்போ நம்ம பண்ணும்போது எல்லாமே ஸ்ட்ரகிள் இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் இல்லாமல் எதுவுமே இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டேன். எதுனாலும் நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறேன், நீ உன் ஃபோக்கஸ் எல்லாம் அதில் இரு. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸில் ஃபோக்கஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பிஸ்னஸில் இந்த லெவலுக்கு வர முடியும். நாங்கள் இந்த லெவலுக்கு இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணால் எப்படி வெளியிலேருந்து வாங்கி போடும்போது நல்லா இருக்கணும், குவாலிட்டியாக இருக்குன்னு நினைப்போமோ அதே மாதிரி தான் அவங்க கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க யோசித்து இந்த கஸ்டமர் இப்படி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி நினச்சி பண்ணங்காட்டி தான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். இன்னமும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது நல்ல குவாலிட்டியாக கொடுப்போம். நம்ம மெயின் கான்செப்டே வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. குவாலிட்டியாக கொடுத்தோம்னா நம்ம இப்போ இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம நல்ல நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ நீங்கள் உங்களோட
உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த டெசிஷன் எப்போ எடுத்தீங்க, எந்த சுச்சுவேஷன் எடுத்தீங்க? ஒரு 1 year 2 yearல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் யோசிக்கவே இல்லை. நம்ம ஒரு மோட்டிவாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக இவங்ககிட்ட சொன்னோம். ஆனால் அவங்க இந்த லெவலில் வந்து பிஸ்னஸை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் ஒர்க்குக்கு போயோ அதை வந்து நம்ம இந்த பிஸ்னஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு போனால் நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா நம்ம குவாலிட்டியாக பண்ணிட்டோம், நமக்குன்னு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, இவங்களுக்கு நம்ம ரிப்பீட்டாக கொடுக்கணும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், நம்மளோட தோட்டத்துலேயோ நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படுன்னு சொல்லி அதோட விதைகள்லாம் போடணும். இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம இருக்கங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெளியில் ஒர்க்குக்கு போகிற ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஓனாக வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பண்ணணும். அப்படிங்கும்போது இதுக்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 2 yearsக்குள்ளே நம்ம இது உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இது டோட்டலி அபவுட் லேடிஸ் ரிலேட்டட் ஸ்கின் கேர் அப்படின்றப்போ நீங்கள் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகும்போது கமெண்ட்ஸ் எதுவும் வந்துச்சா உங்க மேலே? இல்லைங்க சிஸ்டர், நம்ம என்னன்னா இப்போ இது லேடிஸ் பிஸ்னஸ் தான். இது சொல்லப்போனால் காஸ்மெட்டிக் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு லேடிஸ் தான். இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளாரே இருக்கணும். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது என்னென்னா அவங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடாது. வெளியில் போகிறது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, புக்கிங் பண்ணியிருப்பாங்க அந்த லாரி ஆஃபீஸோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இருந்தால் மட்டும்தான் இதில் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுமே எந்த டைம் வரும், எப்போ வரும், யார்கிட்ட பிக்கப் பண்ணணும்னு சொல்லி நமக்கு தான் அதில் தெரியும். அதனால் வெளி ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டுங்க. அவங்களோட ஒர்க் என்னென்னா அவங்க கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அவங்க கஸ்டமருக்கு அவங்க கூப்பிட்ட எப்பயுமே கால் பேசுறது, அவங்க கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்குது, கஸ்டமருக்கு நம்ம என்ன நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், இது எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்தது. அது வரும்போது நினச்சாங்க, ஏன்டா ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்காம இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம அப்பயுமே என்ன சொன்னதுன்னா, பிஸ்னஸ்ங்கிறது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணும்போது தெரியாத விஷயத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி வந்துட்டாங்க. நம்ம ஒர்க்கு தான் இந்த கம்பெனிலாம் நெக்ஸ்ட் கம்பெனிக்கு நம்ம போய் ஜாயின் பண்ணிடலாம், இந்த சேலரியில் நம்ம வந்துடலாம். ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி வளர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கொண்டு போகிறது நம்ம சப்போர்ட் என்ன இருக்குன்னு மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்தது. வேறெல்லாம் எதுவுமே நம்ம எதிர்பார்க்கல. அதுக்காக மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகி இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மற்ற பெண்களுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிற நபர்களுக்கு உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இது இவங்க நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உனக்கு ஒரு திறமை இருக்கும், அதை நீ வந்து போறியோ இல்லையோ நீ ஒரு மைண்டில் வச்சுருப்ப. ஆனால் உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணம் ஆகி அவங்க வேறு வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது சில தயக்கத்தோடு நம்ம கூட அவங்க மிங்கிள் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அந்த மிங்கிள் ஆகும்போது அவங்ககிட்ட நம்ம என்றைக்குமே வந்து நம்ம கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க செல்ஃபாக வந்து வீட்லேயே இருக்கலாம், அவங்க வீட்டோடு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அவங்களோட விருப்பப்படி நம்ம என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓனாக அவங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பாசிட்டிவாகவும் நீங்கள் அவங்கள வந்து என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்லும்போது அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்மளோட திங்கிங்கே அப்படியே கொண்டு போயிடுவாங்க. நம்ம யோசிக்கிறதோட அவங்க ஒரு 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் கொடுப்பாங்க. நம்ம நினச்சே பார்க்க முடியும். இப்போ என்னோட இடத்துல இருக்கும்போது நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டது தான். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், அதாவது என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நானே வந்து இப்போ வெளியில் ஒரு வேலைக்கு போயிருந்தா ஒரு சேலரியில் என்ன பண்ணுறது, நம்ம ஃபேமிலி அடுத்து எப்படி கொண்டு போவோம் தெரியாமல் நம்ம இருந்தது. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படி நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர அளவுக்கு நான் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது போக இப்போ அவங்களோட பிஸ்னஸ் நான் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க எனக்கு இப்போ வந்து பண்ணியிருக்காங்க சிஸ்டர். சொல்லுங்க. இப்போ உங்கள் மனைவி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீங்க, என்ன இடத்துல நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து வியந்தீங்க, ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணீங்க? அது ஒரு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா சம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாக ரிவ்யூஸ் போடுவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான், நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ரிவ்யூஸ் போடுவாங்க. அந்த கஸ்டமருக்கு எனக்கே தெரியாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ப்ராடக்ட் எல்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க.
சென்ட் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க இந்த மாதிரி வந்து இப்போ நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ரிவ்யூ போட போகிறாங்க, அது ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா தெரில, அவங்க என்னென்னா ஓப்பன் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க, அந்த ரிவ்யூ கொடுக்கும்போது எப்படி இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து எப்பயும் போல சகஜமாக சொன்னேன், என்ன திடீர்னு எனக்கு கேட்காம இப்படி பண்ணிட்டேன், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி சொல்லி தான் தெரியுது, அவங்க ஏதாவது தப்பாக சொல்லி நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கோம், அது வேற மாதிரி ஏதோ முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கொடுத்த ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம அந்த யூடியூப் சேனலில் அவங்க இருக்கு, அவங்க பேஜில் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அது இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் வந்து நினச்சது, நம்ம ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டி கொடுத்து அவங்களே சொன்னாங்க, நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இவங்க சொல்லும்போது ப்ராடக்ட் கொடுக்கும்போது கூட அந்த கஸ்டமர் அந்த யூடியூபரே சொன்னாங்க நாங்கள் நினைக்கல, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்து நான் இப்போ நினச்சிருக்கேன், உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, நீங்கள் வந்து இதை வந்து டெவலப் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகணும், கண்டிப்பாக நான் உங்ககிட்ட மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் கூட இப்போ சென்னை தான் அவங்க. சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.